இந்த அமைதியான கிராமத்தில்தான் ஒரு பெரிய கதையின் விதை விதைக்கப்பட்டது. அவன் பெயர் கபீர். பைகளில் பணம் இல்லை, ஆனால் கண்களில் கனவுகள் நிறைந்திருந்தன. பசி அவனை உறங்க விடவில்லை, ஆனால் கனவுகள் அவனை விட்டுவிடவில்லை. வானத்தை பார்த்தபோது அவன் தன் வாழ்க்கையை விட பெரியதை கற்பனை செய்தான். மக்கள் சிரித்தார்கள், ஆனால் அவர்கள் சிரிப்பு அவனின் நம்பிக்கையை கொல்ல முடியவில்லை. வலி இருந்தது, ஆனாலும் தோற்க மாட்டேன் என்ற உறுதியும் இருந்தது. அந்த நேரத்தில் விதி குருஜியாக அவன் முன்னால் வந்து நின்றது. ஒரு கண்ணாடி, அதில் பதில்கள் இருந்தன, வார்த்தைகள் அல்ல. அவன் கண்களில் வலி தெரிந்தது. அது வாழ்க்கை அவனை சோதித்த தடயங்கள். ஆனால் அந்த வலிக்குள் அணையாத நம்பிக்கையின் நெருப்பு ஒளிர்ந்தது. உலகம் உறங்கிய இரவுகளில் அவன் தன் எதிர்காலத்தை விழித்திருந்து கட்டினான். கைகளில் சோர்வு, ஆனால் இதயத்தில் ஒரு நோக்கம். பார், இப்படிதான் செய்யணும், கவனம். ஒவ்வொரு திறமையும் அவனை வறுமையிலிருந்து ஒரு படி தள்ளி நகர்த்தியது. அம்மாவின் வலி அவன் வெற்றிக்கான காரணமாக மாறியது. சின்ன கடைதான், ஆனால் கனவு மிகப்பெரியது. உழைப்பு பேச ஆரம்பித்த போது உலகம் கவனிக்க தொடங்கியது. வணக்கம், உங்களுக்கு எப்படி உதவட்டும்? இந்த போனை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, இது சிறந்த. அந்த வீட்ல வலி இல்ல, நிம்மதி மட்டும். நாம் எல்லோரும் இப்போ சந்தோஷமா இருக்கிறோம். நிஜமான சந்தோஷம். குருஜி சிரித்தார். நம்பிக்கை தோற்றால் வெற்றி தவறாது என்பதை அவர் அறிந்திருந்தார். நினைவில் வைத்துக்கொள், கனவுகள் பாக்கெட்டால் அளவிடப்படுவதில்லை, நம்பிக்கையால் அளவிடப்படுகின்றன.